எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை. கடலூர், திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவானது புயல் சின்னம். சென்னை, செங்கல்பட்டு, திருச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சட்டப்பேரவை தேர்தல் முடியும் வரை அமைச்சர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. மாவட்ட அளவில் நிலவும் உட்கட்சி பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அறிவுறுத்தல். கடந்த 2 நாட்களாக சரிந்த தங்கத்தின் விலை மீண்டும் கடுமையாக உயர்ந்தது. இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 2080 ரூபாய் அதிகரித்து 97,440 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கடலூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தஞ்சை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. அந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. எனவே மழை நிலவரத்தை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 36 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என்றும் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை, செங்கல்பட்டு, திருச்சி, கடலூர், விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனிடையே திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. 5000 ஏக்கர் பரப்பிலான விளைநிலங்களும் பயிர்களும் மழை நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். டெல்லியில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு தீபாவளியின் போது பட்டாசு வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதன் காரணமாக மக்கள் அங்கு நேற்று பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர். டெல்லியில் ஏற்கனவே காற்று கடுமையாக மாசடைந்த நிலையில் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருந்தனர். இந்த நிலையில் நேற்று வெடிக்கப்பட்ட பட்டாசுகளால் காற்றின் தரக்குறியீடு 500ஐ கடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மீண்டும் சுவாச பிரச்சனைகள் உள்ளிட்டவை ஏற்படும் அச்சம் உண்டாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை அமைச்சர்கள் யாரும் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சில மாவட்டங்களில் நிலவும் உட்கட்சி பிரச்சனைகளை தீர்க்கவும் அமைச்சர்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக அமைச்சர்கள், நிர்வாகிகள் ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் சர்ச்சை எழுப்பினால் உடனடியாக அவர்கள் நீக்கப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் எச்சரித்துள்ளார். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருந்தார். ஆனால் பிற மதத்தினருக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் என்ற வார்த்தையை உதயநிதி பயன்படுத்தவில்லை என்றும் தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். திமுக போலி மதச்சார்பின்மை கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர், இந்துக்களிடம் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் திமுக செயல்படுவதாகவும் இதற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் தமிழிசை கூறியுள்ளார். காவலர்களின் தைரியத்தையும் கடமை உணர்வையும் வணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பணியின் போது உயிர் தியாகம் செய்த காவலர்களை நினைவு கூறும் வீர வணக்க நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, பணியின் போது உயிர் தியாகம் செய்த காவலர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்காக உயிர் நீத்த அவர்களது உன்னத தியாகத்தை நினைவு கூறுவதாகவும் அவர்களது அர்ப்பணிப்புக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நடிகர் விஜயை இணைக்க அதிமுக மட்டுமின்றி டெல்லி மேலிடமும் தீவிர முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முக்கிய நிர்வாகி ஒருவர் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதற்கு முதலமைச்சர் பதவி தங்களுக்கு வேண்டும் என தாவேகா கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. துணை முதல்வர், மத்திய வாரிய பதவிகள் உள்ளிட்டவை வழங்க முன்வந்ததாகவும் ஆனால் அதனை விஜய் தரப்பு ஏற்க மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அதிமுக மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 நாட்களாக குறைந்திருந்த தங்கத்தின் விலை இன்று மீண்டும் உயர்ந்தது. சவரனுக்கு ஒரே நாளில் 2080 ரூபாய் உயர்ந்தது.
இதனால் ஒரு சவரன் தங்கம் 97,440 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் 260 ரூபாய் உயர்ந்து 12,180 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திப்போம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.